உலகெங்கிலும் உள்ள நேயர்களுக்கு வணக்கம். வாய்வழி உறவு இதை பற்றி நிறைய குழப்பங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் அதை ரொம்ப அருவருப்பாக பார்க்கக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ரெகுலராக அதை பண்ணுறவங்க இருக்கிறாங்க. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் வாய்வழி உறவில் எந்த விதமான நோய்களும் வராது. நீங்கள் இயல்பாக இருக்கலாம். உறுப்புகளை சுத்தமாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆண்கள் வாய்வழி உறவை ரொம்ப விரும்புவாங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை வாய்வழியாக தூண்டுவது என்பது அவங்க உச்சகட்டம் அடைகிறதுக்கு எளிமையான வழி. அதுதான். மற்ற முறைகளில் ஆண்கள் செக்ஸ் பண்ணாலும் ஒரு பெண் உச்சகட்டம் அடைகிறதுன்றது சிரமம். பெண் உறுப்புல வந்த ஃப்ளூயிட் வாயில படுது, அதில் நோய் வருமா? அதெல்லாம் நோய் வராது. ஆண் உறுப்பு விந்து வாயில படுது, இல்லை முழுங்கிடுறாங்க, நோய் வருமா? வராது. இவங்க ரெண்டு பேருக்குமே ஏற்கனவே அந்த திரவங்கள் ஒருத்தர் உடல்லேருந்து இன்னொருத்தருக்கு வர்றது இயல்பாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது வாய்வழியில் வரலன்னாலும் உறுப்புகள் மூலியமாக ஒருத்தர் தொடர்பு வச்சுக்கிறாங்க. பிறர் வேறொருத்தரோட அவருடைய HIV ஸ்டேட்டஸ், நோய்கள் இருக்கா, பால்வினை நோய்கள் இருக்கான்னு தெரியாத ஒருத்தரோட வாய்வழி உறவு இல்லை எந்த விதமான உறவு வைத்து கொண்டாலும் பால்வினை நோய்கள், HIV உட்பட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட வச்சுக்க கூடாது. கணவன் மனைவி தவிர மூன்றாவது நபரோட அந்த மாதிரி வச்சுக்கிறது ஆபத்தானது. பொதுவாக மசாஜ் பார்லர் அந்த மாதிரி போகும்போது அவங்க வாய்வழி உறவு ஆஃபர் பண்ணும்போது நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. ஹாப்பி என்டிங் சொல்லிட்டு வாய்வழி உறவு வச்சுக்கிறாங்க. அதில் எல்லா நோய்களும் வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ கணவன் மனைவி இடையே அது வராது. அவங்க விந்த விழுங்கிட்டா ஏதாவது பிரச்சனை வருமா? ஒரு பிரச்சனையும் வராது. உறுப்புகளை சுத்தமாக வச்சுக்கோங்க. அது ஒன்று தான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம். அதை தவிர கணவன் மனைவி எல்லா விதமான உறவுகளையும் வச்சுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இது நல்லது. ஏன் நல்லது? இப்போது 550 வகைகளில் செக்ஸ் வச்சுக்கலான்னு வாத்சாயனார் காமசூத்திராவில் சொல்கிறார். அவ்வளவு முறைகளில் வித்தியாசமாக வைக்கிறதுனால என்ன லாபம்னா, ஒரு வெரைட்டி, ஒரு த்ரில் இருக்கும். இடத்த மாற்றுறீங்க, செக்ஸ் பொசிஷன் மாற்றுறீங்க. இதெல்லாம் உங்கள் ஆரோக்கியத்தை, செக்ஸ் ஆர்வத்தை அதிகரிக்கும். ஒரே பெட்டில் ஒரே பொசிஷனில் திரும்ப திரும்ப பண்ணும்போது ஒரு வருடத்தில் செக்ஸ் ஆர்வம் குறைஞ்சிடும். டல்லாக ஒரு ரொட்டீன் வேலையாக மாறிடும். இதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் பொசிஷன் 550 பொசிஷன் இருக்குது. நிறைய பொசிஷனை மாற்றி மாற்றி செக்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி இடத்த மாற்றலாம். நாம் ஜென்ரலாக இந்த மாதிரியாக இல்லாமல் இருக்கிறவங்க, சாதாரண ஆண்கள் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்ட்னரை மாற்றுறாங்க. போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்ட்னரை மாற்றி வேறு பார்ட்னரோட வெளியே செக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு த்ரில், எக்ஸைட்டேஷன் கிடைக்கிறதுக்கு. ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் பொசிஷன் மாற்றுங்க, இடத்த மாற்றுங்க. இது உங்களுக்குள்ள செக்ஸ் ஆர்வத்தையும் அந்த டிசையர் எல்லாத்தையும் குறையாமல் பாதுகாக்கும். அதனால் நிறைய பொசிஷன்ஸ், வாய்வழி உறவு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதனால் எந்த தீங்கும் இதுவரை அறியப்படலை. இயல்பாக உங்க வச்சுக்கலாம். நல்லது, சொல்லப்போனால் நல்லது. நம்ம இன்னொன்று சொல்லியிருக்கோம், பெண்கள் உச்சகட்டம் அடைகிறதுக்கு அதுதான் எளிமையான வழி. மற்ற முறைகளில் ஒரு பெண் உச்சகட்டம் அடைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அன்லஸ் ஆண்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு நிறைய நேரம் தூண்டி உச்சகட்டம் வந்தாலொழிய பெரும்பாலும் வரமாட்டாங்க. அடுத்து வேற பொசிஷன்னா ஆண் கீழையும் பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணும்போது ஒரு பெண் உச்சகட்டம் அடையலாம். இல்லைன்னா சாதாரணமாக ஒரு பெண் எளிமையாக உச்சகட்டம் அடைய முடியாது. செக்ஸில் கர்ப்பமாகலாமே தவிர உச்சகட்டம் அடைய மாட்டாங்க. அதே மாதிரி வாய்வழி தூண்டுதல் ஆண்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். அது நல்லது. அவங்களுக்குள்ள நெருக்கத்தையும் இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தையும் அது அதிகரிக்கும். இதனால் இதுவரை எந்த தீங்கும் வருவதாக கண்டறியப்படலை. கவலைப்பட வேண்டாம். பொதுவாக பெண்கள் வாய்வழி உறவை பல நேரங்களில் விரும்புறதில்லை. ஏன் அப்படின்னா, அதை பற்றி ஒரு குழப்பம் இருக்குது அவங்களுக்கு. அது ஏதோ ஆபத்தாக இருக்கும், அதுலனால நோய் வந்துடும்,
இல்லை அதனால வேற பிரச்சனைகள் வந்துடலான்னு பயம் இருக்கலாம். ஆனால் உங்கள் கேஸில் வந்து ரிவர்ஸாக அதை தான் அவங்க விரும்புகிறாங்க, உடல் உறவை ரொம்ப விரும்பலை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். என்ன காரணம்னு பார்க்கணும். ஏன்னா உடல் உறவில் அவங்களுக்கு வலி எதுவும் இருக்கலாம், இல்லை கர்ப்பமாயிடலான்னு அவங்க பயப்படலாம். ஏன்னா குழந்தைங்க இருக்குது, இன்னும் மேலுக்கு மேல் குழந்தைகள் பெற்று கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கலாம். இல்லை அவங்க வாய்வழி தூண்டுதல் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் 2 பேரும் கண்டறிந்து, அவ்வளோ வலி பெயின் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பெண்களுக்கு அந்த பெயின் இருக்கும். அப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதை கண்டிப்பாக நீங்கள் சரி செய்யணும். ஒரு பெண் உடல் உறவில் வலி அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக அதை சரி செய்ய வேண்டும். சரி செய்யாமல் அப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த பெண்ணுக்கு அதில் ஒரு விருப்பம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக்ஸில் பிரச்சனைகள் வரும். அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டறிந்து அதை சரி செய்யணும். இதில் என்னென்னா அதை பண்ண வேண்டான்னு நம்ம சொல்லலை, அதே ஒரு பகுதி வெரைட்டியாக வச்சுக்கோங்க. செக்ஸு கருத்தரிக்கிறது தான் பயம்னா காண்டம் போட்டுக்கலாம், இல்லை வேறு வாய்வழி மாத்திரைகள், நிறைய காப்பர் டீ, இல்லை பெர்மனண்ட் ஆப்ரேஷன், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குன்னு. அந்த மாதிரி முறைகளில் கருத்தரிக்கிறத தடுக்கலாம். ஸோ என்ன காரணம் என்று கண்டறிந்து அதை மனம் விட்டு வாதிக்கணும். நம்ம ஊரில் அந்த மாதிரி பேச்சு நம்ம எப்பயும் கணவன் மனைவி பேசுறதில்ல. அவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்க, நாம் என்ன விரும்புகிறோம், நாம் என்ன நினைக்கிறோம், இதை வந்து இதில் சரி தவறியது, இதை யார்கிட்டையும் போய் அவங்களும் விவாதிக்க முடியாது, வெளியே யாரோடையும் பேச முடியாது. இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறதுனால அவங்களுடைய நம்பிக்கைகளை அப்படியே அவங்க சுமந்துக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட பேசலாம். மனம் விட்டு நீங்கள் பேசி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை அதை சரி பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வெரைட்டியாக செக்ஸ் பண்ணுங்கள். இந்த முறை தான் நல்லது, இந்த மாதிரி கெட்டதுன்னு இல்லை. வாய்வழி செக்ஸ் பண்ணுங்கள், உடலுறவு வச்சுக்கோங்க, வேறு விதவிதமான பொசிஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம்.